சென்சார் போர்டு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்டி பிரிண்ட் கொடுக்க மாட்டாங்க. சென்சார்னே போட்டு கொடுப்பாங்க. ப்ரொஜெக்ஷனுக்கு பண்ணுறது வந்து டிசிபி பிரிண்டாக வரும். இப்போ அந்த படத்துக்கான வியாபாரம் இருக்குல்ல, ஒரு 300 கோடி 400 கோடி செலவு பண்ணி படம் எடுக்கும்போது அது வியாபாரம் டோட்டலாக காலி இல்லை. தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா கேபிள் டிவிலையும் முதல்ல படம் ரிலீஸ் ஆனோன்னா பைரசி கேசட் வந்து டைரெக்டாக ஒளிபரப்பாகவும் எந்த போலீஸோ எந்த விஷயமும் பண்ண மாட்டாங்க. அது நடந்துருது. ஓகே ஓகே. நீங்கள் சொல்கிற மாதிரி தலைவாக்கு நடந்துருக்கு. ஆமாம். அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் காரணம் இருக்கும். இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, யார் யாரெல்லாம் மொபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருமேலேயும் நான் ஆக்ஷன் எடுப்போம், அவங்கள நாங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இஸ் இட் பாசிபிள்? உங்களுக்கு நினச்சிங்கன்னாங்க இன்றைக்கி டெலகிராம்லேருந்து தான் இவ்வளோ படத்தோட சாஃப்ட்வேர் வருது, எல்லாமே டேரக்ட் டெலகிராமில் போடுறாங்க. ஆனால் டெலகிராம்காரன் மேலே வந்து அவங்ககிட்ட போய் இந்த நம்பரை கொடுன்னு கேட்கறதுக்கான சட்டமே இல்லையா. இங்கே வேலை நடந்துகிட்டே இருக்கும், நடக்காமல் இருக்கவே இருக்காது. ஒன்ஸ் இது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ எங்களுடைய ஓடிடியில் ஒரு படம் வருது, வந்தவுடனே அது பைரசி வந்துருச்சுன்னா இம்மீடியட்டாக அது ஒரு டீம் வச்சுருக்கோம். அந்த டீமுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு காசு தரும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த சைட்லாம் இருக்கோ அந்த சைட்லாம் தூக்குவாங்க. ஓகே. இப்போ யூடியூப்பில் நீங்கள் வந்து உங்கள் படம் வந்து அதுக்குள்ளே வந்துடும். ஓடிடியில் வந்தோம்னா யூடியூப்பில் வேணால் ஒருத்த போட்டுருவோம். அங்கே போயிட்டு அந்த படத்தை வந்து கண்டுபிடிச்சி அதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த வீடியோவை தூக்க வைப்போம். ஸோ இது ப்ராசஸ் நடத்துக்கு 2 நாள் 3 நாள் ஆகுது இல்லையா. ஒரு நிறுவனம் அந்த நாள் நடக்க தான் செய்யும். வணக்கம், நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கேபிள் சங்கர் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு இயக்குனராகவும் நீங்கள் இருக்கிறதுனால இந்த விஷயத்த நான் கேட்குறேன். ஜனநாயகன் படம் லீக் ஆனது, அதாவது ஆஃப்டர் ரிலீஸ் தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் லீக் ஆனாலே நம்ம எதிர்பார்த்த இன்கம் பிஸ்னஸ் ஆகாது. பட் ஆனால் படம் வரத்துக்கு முன்னாடியே லீக் ஆகுது, அந்த ஹெச்டி பிரிண்ட்ல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அநியாயமான விஷயம். அது வந்து ஓவர் இட் மேபி, ஓவர் ப்ரொடியூசர் மேபி மிகப்பெரிய வலியை கொடுக்கக்கூடிய விஷயம். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த படத்தை பார்க்குறவங்க வந்து எண்ணிக்கை குறைஞ்சிருது. அந்த படம் ரிலீஸ் ஆனதுனால இப்போ உண்மையாக சொல்லப்போனால் பைரசி வந்து ஒரு காலத்தில் வந்து மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. தமிழ் சினிமா வந்து பாதிக்கக்கூடிய விஷயமா பைரசி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தமிழ் சினிமாவை பாதிக்கக்கூடிய விஷயம் பைரசி இல்லை. எங்கே இல்லைன்னா, யாருக்கு பாதிப்புனா, யார் ஓடிடி நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது இப்போ. ஏன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆன அடுத்த 1 மணி நேரத்தில் ஹெச்டி பிரிண்ட் வந்துடுது. சூப்பர் ஹெச்டி 5.1 வந்துடுது இப்போலாம். ஸோ இவங்க பெரிய விலை கொடுத்து வாங்குறதே குறைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ. அந்த மாதிரி படங்கள் நமக்கு வந்து ரெவன்யூவாக வரதில்லை, எல்லாம் பைரசியில் பார்த்துறாங்கன்ற மாதிரி விஷயத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக விலைகள் குறைஞ்சிட்டு இருக்க காலகட்டத்தில் இப்போ இந்த மாதிரி ஒரு படம் பிஃபோர் ரிலீஸ்லேயே ஹெச்டி பிரிண்ட் வருதுன்னா அவன் எப்படி நாளைக்கு அந்த பெரிய விலை கொடுத்து வாங்குவாங்க? கரெக்ட். அப்போது இப்போ அந்த படத்துக்கான வியாபாரம் இருக்குல்ல, ஒரு 300 கோடி 400 கோடி செலவு பண்ணி படம் எடுக்கும்போது அது வியாபாரம் டோட்டலாக காலி இல்லை இப்போ ஓகே உங்களுக்கு. ஆனால் இது லீக் ஆகிறதுக்கான சோர்ஸ் அப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து இமேஜில் பார்க்கும்போது எடிட் ஷூட் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ சென்சார் போர்ட்லேருந்து வெளில வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது. இல்லை 2-3 விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு அவுட் கொடுப்போம். என்னன்னா ஃபார் ரீரெக்கார்டிங்கு, ஃபார் ரெஃபரன்ஸு, ஃபார் ப்ரொடியூசர் ரெஃபரன்ஸு, ஃபார் டைரக்டர் ரெஃபரன்ஸு, நம்ம எந்த பர்பஸுக்காக நம்ம அனுப்புகிறோம் அந்த கண்டென்ட்டை அப்படின்றதுக்குன்னா ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எடிட்னா அது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹெச்டி பிரிண்ட் வந்து எடிட்டுக்கு வந்து ஒரு அதாவது ஹெச்டி பிரிண்ட் தான், பெரிய ஹை குவாலிட்டி பிரிண்ட் கிடையாது அது ஒன்றும். பட் அதை வந்து யாராவது எடிட்லேருந்து அனுப்புகிறாங்கன்னா எடிட்டுக்கு யார் ஃபுல் ஃப்ளெஜ்டு படம் அனுப்ப போகிறாங்க. அப்போது வந்து உள்ள எடிட் டேபிள்லேருந்து தான் வெளியே வந்துருக்குது. ஓகே. ஏன்னா மிக்சிங் மாஸ்டர்லாம் பண்ணி ஒரு ஃபைனல் செக் பண்ணுவாங்கல்ல, போட்டு ஸ்ட்ரீம் பண்ணி செக் பண்ணுவாங்கல்ல, அதுலேருந்து தான் வந்துருக்குது இந்த அவுட் எடுக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நான் உண்மையாகவே வந்து அதை பார்க்க விரும்பல. எங்கிட்ட லிங்க் வந்துச்சு, நான் அதை பார்க்க விரும்பல. ஏன்னா ஒரு ப்ரொடியூசருடைய ஓவர் இட் மேபி, அது அரசியலுக்கு பின்னாடியெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஒரு படம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கும் பாருங்க. கண்டிப்பாக. ஏன்னா அதை எப்படின்னா ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் படம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தலைவா வந்து நடந்துச்சு. இப்போ விஜய் சாரோட படமே இதுக்கு முன்னாடி தலைவா நடந்துச்சு. இந்த படம்னு இல்லைங்க, இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஏதோ ஒரு படத்தை வந்து வாண்டடாக ரிலீஸ் பண்ணுறதுன்றது இந்திய அரசியலில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்வன் படத்துக்கு அந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு. ரிலீஸ் பண்ணாங்களா? ஆமாம். ஓகே. படம் ரிலீஸ்க்கு மட்டும் இல்லை, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இல்லை, ரிலீஸ் பண்ணோன்னா அந்த படத்தை வந்து டோட்டலாக மதுரை ஏரியா எல்லா ஒரு கேபிள் டிவிலையும் டெய்லி போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியா? ஆமாம். அது வந்து
இன்னைக்கு இருக்கிறவங்க பேச மாட்டாங்க ஓகே. இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படிலாம் இல்லைன்னு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அது கலைஞரை குறிக்கிற விஷயமா இருந்துச்சுன்னு தோணுனதுனால அந்த படம் ரிலீஸ் ஆன பொழுது தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா கேபிள் டிவிலையும் ம். முதல் ஒன் படம் ரிலீஸ் ஆனோடனே பைரசி கேசட் வந்து டைரெக்டாக ஒளிபரப்பாகும். எந்த போலீஸோ எந்த விஷயமும் பண்ண மாட்டாங்க. அது நடந்துருக்குது. ஓகே. ஓகே. முன்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி தலைவாக்கு நடந்துருக்குது. ஆமா. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் காரணம் இருக்கும் உங்களுக்கு Correct. தெரியும் இல்லையா? அந்த படம் வந்தபோது என்ன காரணம் உங்களுக்கு தெரியும். ஆமா. ஸோ அப்படி எல்லாத்துக்கும் பின்னாடி இதே போல பவன் கல்யாண் படத்துக்கு ஒன்று நடந்திருக்கு. பாதி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ம். ம். இதே போல ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்ல இருக்கிற காலகட்டத்தில் அது நடந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஓடிடி நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் ஓடிடி பண்ணுறது இந்த ஓடிடி எங்கள் ஓடிடி இல்லை, எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து படம் பார்க்கணும்னா எல்லாரும் தியேட்டரில் வந்து படம் பார்க்க முடியாது. ஓகே. ஒவ்வொருத்தருக்கும் விமிஓ ஃபைல் அனுப்புவாங்க, வித் பாஸ்வேர்டோட அனுப்புவாங்க. ம். இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அது இப்போ டெக்னாலஜி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து காசு கட்டினா தான் படம் பார்க்க முடியுன்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த இதையே இத்தனைக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி வச்சுருக்காங்க, லூப் டெக்னாலஜி வச்சுருக்காங்க, இந்த யாரும் பைரசி டவுன்லோட் பண்ண கொடுக்க டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு பணம் கட்டுறாங்க, எல்லாம் பண்ணியிருந்தும் கூட அந்த படம் வந்து உடனடியாக வந்துருக்கு. ஆமா. பைரசி உடனே வந்துடுது, தடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது விமியோலேருந்து நாளைக்கு எடுக்க மாட்டாங்களான்னு கேட்குறேன்னா கண்டிப்பாக சினிமாக்காரங்க யாருமே செய்ய மாட்டாங்க. ஓகே. ஏன்னா அந்த நம்பிக்கை தான். ஏன்னா எவ்வளோ படங்கள் பார்க்குறோம். ஆக்சுவலா அக்சஸ்மே உண்டு இல்ல? ஆமாம், ஆக்சஸ் கொடுப்பாங்க. நான் தான் சொல்கிறேன், ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் பாஸ்வேர்ட் எல்லாம் உள்ள போக முடியாது. ஆமா. அந்த பிளாட்ஃபார்மே அவங்க வந்து ஏகப்பட்ட டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அந்த டெக்னாலஜியை பிரேக் பண்ணி தான் பைரசி எடுக்கிறாங்க. ஆனால் சினிமாவில் யாரும் இதை பண்ண மாட்டாங்க. நான் வந்து சினிமாவை ரொம்ப மதிக்கிற விஷயம் என்னென்னா இதுதான் காரணம். ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, இந்த ஒரு ஆர்டிஸ்ட்ல கொண்டு போய் கொடுக்குறீங்க, இங்கே யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. இப்போ நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், உங்ககிட்ட என் மொத்த படத்தோட ஆர்டிஸ்ட்க்கு உங்ககிட்ட கொடுத்துட்டு போய் எடிட் ரூமில் கொடுத்துட்டு சொல்கிறீங்க, டிஐ கொடுத்துட்டு. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆமா. அதுல எவ்வளோ எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு, எத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு இவ்வளோ இருக்குல்ல அதில். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்பிக்கைக்குரிய தொழில் வேற ஏதாவது இருக்குதா? கண்டிப்பா சினிமா தான். மற்ற துறையில் கூட பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்துன்னு போகிறதுக்கான ஒரு துறையை வச்சுருப்பாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறவர் வந்து பல வருஷமாக அவர்கிட்ட வேலை செஞ்சு நம்பிக்கை தகுந்த ஒரு ஆளாக இருப்பார். அவர்கிட்ட வந்து கொடுத்தா எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அந்த அவருடைய பல வருஷ அனுபவம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு புது பையன். ஆமாம். அவனை நம்பி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது எவ்வளோ ஒரு ஒரு நல்ல துறைன்னு யோசிச்சிங்க. புரியுது உங்களுக்கு? ஆமாம். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடிட் ஷூட்டுக்குள்ளே இருக்குது, எடிட்டேபிளில் இருக்குன்னு வச்சிங்களேன். எடிட்டேபிளில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு அக்சஸ் இருக்கும். அட் த சேம் டைம் சிசிடிவி ஆல்சோ டப்பிங்லேயும் இருக்கும், எடிட் ஷூட்டில் இருக்கும், டிஐயில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கும். அதை தாண்டி ஒரு விஷயம் வெளில வருதுல்ல, இதனுடைய லூப் எப்படி சார் பாசிபிள்? இல்லைங்க, இது வந்து தெரிஞ்ச சர்க்கிள்லேருந்து வெளியில் வர அவுட் தான். ஓகே. அது கண்டிப்பாக அது அப்படி தான். அதாவது தைரியமாக போ பார்த்துக்கலாம் ஆமாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கிள்லேருந்து வரக்கூடியதான் அவங்க தான் ரிலீஸ் பண்ண முடியும். புரியுது. டீமுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அதை ரிலீஸ் பண்ண முடியும். டீம்ல வெளிலேருந்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள். டீம்னா அதுக்காக நான் வந்து விஜய் பண்ணார்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லை, அது எனக்கு புரியுது. ஏன்னா அவருக்கு இந்த நெசசிட்டி கிடையாது இதை ரிலீஸ் பண்ணணுன்ற. ஏன்னா தேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சென்சார் கொடுக்க போகிறாங்க. ஏப்ரல் 28 30 வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. அதனால் அந்த டைமில் வந்து இது ஏன் ரிலீஸ் பண்ணணும்? புரியுது. அப்போது அதை சப்போர்டேஜ் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக எதாவது இருக்கலாம். ஓகே ஓகே. ஏதாவது ஒரு காரணமாக தான் இருக்குன்னு தோணுது தவிர மற்றபடி எனக்கு இது வந்து தெரியல. இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, யாரெல்லாம் மொபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருமேலேயும் நான் ஆக்ஷன் எடுப்போம், அவங்கள நாங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இஸ் இட் பாசிபிள்? அது சட்டப்படி பைரசி பார்ப்பதும் குற்றம், ஷேர் பண்ணுறதும் குற்றம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து குறைஞ்சபட்சம் இந்த படத்துக்கு இன்னைக்கு விஜய் சுப்ரமணியம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு கேவிஎன் சார்பாக. அவர் தான் வந்து ஆஜராகிறாரு. அந்த வக்கீல் தான் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை பண்ணீங்கன்னா உங்கள் மேலே எல்லாருமே ஆக்ஷன் எடுப்போங்க. இது ஒரு உண்மையாகவே நல்ல விஷயம்தான். இது பண்ண முடியாதுன்னே கிடையாது. நினச்சா யார் எங்கேருந்து ஷேக் பண்ணான்னு சொல்லிட்டு 2 பேரை அரெஸ்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் அரெஸ்ட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கே பண்ண விஜய் சுப்ரமணியத்து கூட யாராவது பண்ணிருக்கலாம் தெரியாம, அவர் அரெஸ்ட் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஒரு அரெஸ்ட் கண்டிப்பா இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணும். ஆனா யார் அந்த விக்டிம்ன்றது வந்து கடைசியில் எவனா ஒருத்தன் சுதந்திர போராட்டத்துக்கு போது இதில் போட்டு போது வேடிக்கை பார்த்தவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போன மாதிரி தான். இதோட ஆதாரமான விஷயத்த வந்து கண்டுபிடிக்க முடியாது. இதை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னே கிடையாது,
சட்டப்படி லீகலாக எடுக்க முடியாதுன்றது கிடையாது. ஆனால் லீகலாக இருக்கிற சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைச்சல். ரொம்ப குறைச்சல். ஆமாம், ஏன்னா அத்தனை பேர் மேலே கேஸ் போட முடியாது. உங்களுக்கு நினச்சிங்கன்னாங்க இன்னைக்கு டெலகிராம்லேருந்து தான் இவ்வளோ படத்தோட சாஃப்ட்வேர் வருது, எல்லாமே டேரக்ட் டெலகிராமில் போடுறாங்க. ஆனால் டெலகிராம்காரன் மேலே வந்து அவங்ககிட்ட போய் இந்த நம்பரை கொடுன்னு கேட்கறதுக்கான சட்டமே இல்லையே நம்மகிட்ட. ஒரு டெலகிராம்காரனை ஒரு நாளில் பேன் பண்ணலாமே, புரியுது. ஏன் பண்ண மாட்டாங்க? டெலகிராம் மூலமாக தான் எல்லாம் நடக்குது. டெலிகிராம் நடக்குது, தென் தமிழ் எம்பின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். ஆக்சுவலாக வெப்சைட் அது தனிங்க. அவன் மைக்ரேட் ஆகிட்டே போயிட்டே இருப்பான். அவனை நீங்கள் வந்து ஒவ்வொரு ஐபியாக கண்டுபிடிச்சி 100 ஐபி பிளாக்கு 200 ஐபி பிளாக்குன்னு கோர்ட்டில் வாங்கலாம். அதை வந்து டெலிகாம் கம்பெனி கொடுத்துடலாம். டெலிகாம் கம்பெனி அந்த வெப்சைட்டை வந்து பிளாக் பண்ணிவிடும். ஆனால் அவன் ஐஎஸ்க்கு பதிலாக ஐபின்னு ஒன்று போட்டு திருப்பி வருவான் அவனு. ஆனால் இதை ஆக்சஸ் பண்ண அதை கண்டுபிடிச்சி தான் உள்ளே போகணும். ஸோ இதை வந்து தெரிய ஒன்று ஒன்றா நீங்கள் ஆட் பண்ண போகலாம். இதுக்கு லீகல் செலவுகள் ஒன்று இருக்குது. அதை அஃபோர்ட் பண்ணக்கூடிய மட்டும்தான் அதை பண்ண போகிறான் ஓகே உங்களுக்கு. ஆனால் இதில் டெலகிராமில் அப்படி ஜஸ்ட் லைக் தட் பண்ணிடுது. அப்போ டெலகிராம்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இதை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு சட்டம் போட முடியும். ஓகே. ஆனால் அது எப்படி நீங்கள் வந்து அது எல்லாமே பாசிபிளா சார்? ஏன்னா ஓகே, இது பார்க்கும்போது மிரட்டலாக இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் இருக்கட்டும், கண்டிப்பாக பாசிபிள் தான். ஒரு அரசாங்கம் நினைத்தால் ஒரு நாள் ராத்திரியில் பயிற்சி ஒழிக்க முடியும். ஓகே. அப்படி பார்த்தா இங்கே டெலிகிராமை விட்டுருங்க, ட்விட்டரில் அத்தனை பேர் ஒரு சீனாக இந்த சீன் வந்து ரிவ்யூ போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எமோஷ்னலாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எப்படி இருக்குது. இதை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்க்குறாங்கல்ல, ஸோ அவங்க அதை பிளாக்கே பண்ணலாமே, ஏன் பண்ண முடியல? ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ட்டு அந்த ஒரு அக்சஸ் இருக்கும்ல. ஒவ்வொருத்தர் மேலே கேஸ் போடுறதுக்கு என்ன செலவான்னு யோசிச்சிங்கன்னா என்ன இல்லை நார்மலாக ஒரு பிளாக் பண்ணலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இல்லைங்க, பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ என்னன்னா, இப்போ அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணுறதுக்கு இதுக்கு ட்விட்டரோட பேசணும். இது அடிப்படையாகவே இந்த மாதிரி இல்லீகலான விஷயத்த, காப்பிரைட் இல்லாத விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் பிளாக் செய்யப்படும்னு ஒரு விஷயம் வந்துச்சுனாலே, அதை வந்து அரசாங்கம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே, இந்த கம்பெனி மேலே இது சட்டமாக எங்கள் ஊரில் நீங்கள் சேனல் நடத்தினா இங்கே காப்பிரைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விஷயத்தை போட்டாலே உங்களுக்கு அதனால் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் செய்ய வேண்டியது அரசாங்கம் தானே. கண்டிப்பாக அரசாங்கம் தானே செய்யணும். புரியுது. ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சில படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போஸ்ட் போடுவாங்க. அதுவே இட் ஹேஸ் பீன் பிளாக்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவே வரும். ஸோ அந்த மாதிரியான அக்சஸ் இவங்க பண்ணலாம்ல? பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி காப்பிரைட்டடா அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குங்க. அதுதான் கேட்குறேன். உதாரணமாக என்னன்னா, இப்போ இந்த படங்களை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, இப்போ இந்த படத்துடைய ஸ்டில்லை யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி சில விஷயங்களை நீங்கள் காப்பிரைட்டட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெட்டில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஃபோட்டோ எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த காப்பிரைட் ஃபோட்டோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அது பிளாக் ஆகும். இல்லாட்டா உங்கள் அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணக்கூடியது, அந்த ஃபோட்டோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பண்ண முடியும். ஓகே. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு ப்ராசஸ்க்கான செலவு இருக்குல்ல, அந்த செலவு எல்லாருக்கும் இருக்காதுல்ல. காசு சின்ன ப்ரொடியூசர்கிட்ட படம் எடுக்கிறதே கஷ்டம் இருக்கும். ஆனால் என்னென்னா இந்த படத்துக்கு பண்ண ஒரே டைமில் ஒரு 1,00,000 பேர் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? அவங்க இந்நேரத்துக்கு வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் டீம் வந்து அந்த பைரசி பார்த்துக்கிற டெக்னிக்கல் டீம் வந்து எந்தெந்த சைட்டெல்லாம் அவங்களுக்கு உள்ள கண்ணுக்கு தெரியுதோ அத்தனை சைட்டையும் வந்து பிளாக் பண்ணி தூக்கிட்டே தான் இருப்பாங்க. அவன் போட்டுட்டே தான் இருப்பான். ஓகே. இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும், நடக்காமலாம் இருக்கவே இருக்காது. ஒன்ஸ் இது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ எங்களுடைய ஓடிட்டில் ஒரு படம் வருது, வந்த உடனே அது பைரசி வந்துருச்சுன்னா இம்மீடியட்டாக அது ஒரு டீம் வச்சுருக்கோம். அந்த டீமுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு காசு தரும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த சைட்லாம் இருக்கோ அந்த சைட்லாம் தூக்குவாங்க. ஓகே. இப்போ யூடியூப்பில் நீங்கள் வந்து உங்கள் படம் வந்து அதுக்குள்ளே வந்துடும், ஓடிடிலாம் வந்தோன்னா யூடியூப்பில் எவனோ ஒருத்தன் போட்டுருவான். அங்கே போயிட்டு அந்த படத்தை வந்து கண்டுபிடிச்சி அதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த வீடியோவை தூக்க வைப்போம். ஸோ இது ப்ராசஸ் நடத்துக்கு 2 நாள் 3 நாள் ஆகுது இல்லையா ஒரு நிறுவனத்துக்கு போயிட்டு, அந்த நாள் நடக்க தான் செய்யும். ஓகே. அந்த நாட்களில் பரவுறது தான் முழுக்கவாசி. ஓகே. ஏன்னா இந்த 2-3 நாளில் லட்சக்கணக்கான பேர் அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்னன்னா இங்கே வந்து இந்த நடிகருக்கு அந்த நடிகருக்கு போட்டிங்க அதெல்லாம் தாண்டி இந்திய திரையுலகமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடியும். இல்லை, இது முக்கியமாக இது எந்த விதத்துலையும் எவ்வளோ வன்மம் இருந்தாலும் சரி, எவ்வளோ காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்காத ஆளாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் ஆதரித்தால் நாளைக்கு உங்களோட படத்துக்கு நடக்கும். ஏன்னா ரஜினி சார் ட்வீட் போட்டிருந்தாங்க. இல்லை இது கண்டிப்பாக அது வந்து கண்டிக்கத்தக்க விஷயம். அது ஹூஆர் டனிஸ் இது வந்து அவங்களை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அது என்னன்னா, சின்ன படம் பெரிய படம் தூக்கி போட்டுருங்க. இது ஒரு படம், அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பணம் இருக்குது, நிறைய பேர் உழைப்பு இருக்குது. இதை ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து படம் ரிலீஸ் முன்னாடி பைரசி பண்ண, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சல்மான் கான் படம் வந்துச்சு இல்லையா, அதே போல தான் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே தவறான செயல் தான்.
இது வந்து இந்த துறையின் மேல இருக்கிற நம்பிக்கையை குலைச்சிக்கிட்டே இருக்கு. புரியுது சார். ஏன்னா இந்த துறை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது காரணம் ஒன்று இருக்குது. நாங்கள் ஒரு படம் 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூர்யா படத்தை நாங்கள் விலைக்கு வாங்கினோம். அது எந்த படம்னு என்னோட புத்தகத்தில் எழுதியிருக்கு சினிமா வியாபாரத்தில். அந்த படத்தை வாங்கின போது அந்த படம் வந்து ஒரு 80 லட்ச ரூபா டெபிசிட். அப்போ இப்போ நீங்கள் டெபிசிட் ஆன உடனே எல்லாரும் அங்கங்கே பேசி கீசி கரெக்ட் பண்ணி ஒரு 30 லட்சம் கொடுத்தா போதுன்ற மாதிரி செட்டில்மெண்ட் வரும்போது, இப்போ நாங்கள் வந்து ஒரு பணம், நீங்கள் தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர், நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா தரணும்னு வச்சுங்களேன். நீங்கள் இந்த ஃபைனான்ஸ்கிட்ட போயிட்டு இப்படி தினத்தந்தி பேப்பரில் சுற்றி கையில் வச்சுக்கிட்டு 10 அப்படின்னுவாங்க. அவன் அப்படி திருப்பி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க. நான் எண்ணி பார்த்ததே இல்லை. அது நம்பிக்கை. என்னுடைய அனுபவத்தில் நான் ஒவ்வொரு வாட்டி லேபில் பல பிரச்சனைகள் நடந்தபோது, பஞ்சாயத்துகள் நடந்து படங்கள் ரிலீஸ் ஆகும்போது கேஷ் டீலிங் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் ஆர்டிஜிஎஸ்லாம் வந்துருச்சு. அன்றைக்கி கேஷ் டீலிங் பண்ணிட்டு காலத்தில் கையில் எடுத்துட்டு 10 அப்படின்னா 10ல் ஒரு 10 நோட்டு கூட உருகிருக்கலாம். இன்னி வரைக்கும் நடந்ததே கிடையாது. அதுதான் இந்த துறை மேலே இருக்கிற எனக்கு மிகப்பெரிய சுவாரஸ்யம். ஓகே. இதில் ஏமாத்துறவங்க இருக்காங்க, அதில் இருக்காங்கன்னு 1008 விஷயம் இருந்தாலும் அடிப்படையாக ஒரு விஷயம் இருக்குல்ல, தொழில் நிறமைன்னு ஒன்று இருக்குல்ல, அது இதில் இருக்குது. அது சில பேர்கிட்ட குறைஞ்சிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. புரியுது சார். இப்போ பிஸ்னஸா எந்த அளவுக்கு அடி வாங்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ என்னன்னா ஒரு ஓடிடி, நீங்க ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயம், ஓடிடி இப்போ இருக்கக்கூடிய படங்களை வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. காரணம் பைரசி. இப்போ இந்த படம் வந்துருச்சு, நாளைக்கு ஆஃப்டர் தேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஓடிடி சைன் ஆகும். கண்டிப்பாக வேலை குறைங்க. ஏற்கனவே இந்த படம் தள்ளி போனதுனால தான் இந்த படத்துக்கு கொடுக்க வேண்டிய விலை தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து எல்ஐகேக்கும் கருப்புக்கும் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். ஓகே. ஸோ இந்த படம் நம்ம வாங்கலை. ஸோ இந்த 2 படத்தை வாங்கியிருக்காங்க. அதனால அந்த படத்தோடைய ரேட்டு இந்த 2 படத்துக்கு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியில் சொல்கிற தகவல். இது எந்த அளவுக்கு உண்மை இல்லாட்டாலும், ஆனால் இதெல்லாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்ட வரைக்கும் இந்த படங்களை பற்றி வியாபாரம் ஆகலை. இப்போ தடால்னு இந்த வியாபாரம் ஆக முடிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ அது ப்ராபபிலிட்டிஸ் வந்து ரெண்டும் அமேசான் தான் வாங்கியிருக்கின்றதுனால ஆப்வியஸாக இது 1+1 2ன்ற கால்குலேஷன் தான். புரியுது. ஸோ இது இந்த மாதிரி விஷயம். இப்போ நாளைக்கு இந்த படத்துக்கு வந்து யார் வரல கொடுத்து வாங்குவாங்க? அதுதான் இப்போ ஆல்ரெடி லேட் ரிலீஸு, ஆல்ரெடி இந்த மாதிரி பைரசி வந்துருச்சு. ஏன் இந்த படத்தை வந்து மிக அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கிற, அட்வான்ஸ் கொடுத்துருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஆமாம். அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் பாதிக்கும். ஏற்கனவே இந்த படம் லேட் ரிலீஸு. லேட் ரிலீஸ்னால வரக்கூடிய லாஸை வந்து பேர் பண்ணிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் அவங்க ஓகே பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. சாதாரண அட்வான்ஸ் கிடையாது, பெரிய அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. அது அட்வான்ஸ்னா எம்ஜி மாதிரி தான், அவுட் ரைட் சேல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த படத்தை விலை கொடுத்து வைப்பாங்க. இப்போ அந்த விலையெல்லாம் குறையும். அது தயாரிப்புக்கு பாதிக்க தான் செய்யும். ஓகே. ஏன்னா இவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்றதுனால ஒரு கடைசி படத்துல இத்தனை இழப்பீடுகளை சந்திக்க விஜய்க்கான காரணம் வந்துடுச்சு. இவ்வளவு விஷயங்களை அவர் சந்திக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. உலகத்தில் கடைசின்னு ஏதாவது ஒன்று இருக்கான்னு கடைசின்னு சொன்னதுனால அந்த கேள்வி முன்னெடுத்து வைக்கிறேன் நான். சரி, ஓகே. அப்போ கஷ்டம்தான். ஏன்னா இத்தனை வருஷமா நம்மளை சிரிக்க வச்சவர், ரசிக்க வச்சவர் எல்லாம். விஜய் ஒரு மிகச்சிறந்த ஒரு என்டர்டெய்னர். அவர் வந்து நீ என்ன சொன்னாலும் சொல்லாட்டாலும் இன்றைய டேட்டுக்கு தமிழ் சினிமாவின் நம்பர் 1 நடிகர். அது இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுனால வந்து கீழே வந்து ஒரு 4 பேர் வந்து ஏதாவது கேனத்தனமாக திட்டுவானுங்க. அதை பற்றி கூட எனக்கு கவலை கிடையாது. இந்தியாவில் வெரி பெஸ்ட் ஓப்பனிங் கொடுக்குற நடிகர், பெரிய கலெக்ஷன் கொடுக்குற நடிகர். நீங்கள் யாரை கம்பேர் பண்ணாலும் பெஸ்ட் நடிகர் நீங்கள். ஓகே. அதை நீங்கள் வந்து மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது அதை ஏற்றுட்டு தான் ஆகணும். புரியுது. அப்படி இருக்கும்போது ஃபைன், கடைசியாக ஒரு படம். ஆமாம். ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து விஜய் ரசிகர்கள் வந்து இது படம் ஓடுது ஓடலாம் தாண்டி நல்லா இருக்கு, பைரசி வந்துச்சுன்னா தாண்டி கண்டிப்பாக எல்லாரும் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்காகவே அவங்க வந்து ஓகே இப்படி வந்துட்டு இதை ஈடுகட்டும். இப்படி வந்து இந்த மாதிரி பைரசி ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு படம் வந்து பெரிய ஹிட் ஆயிருக்கு. அது நடந்திருக்கு. இப்போ தலைவா சொல்லுது அதுதான், தலைவா வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு தெலுங்கு படம் பேர் மறந்து போச்சு, பவன் கல்யாண படமா சிரஞ்சீவி படமா தெரியல, ஏதோ ஒரு படம் பைரசி ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி அந்த படம் திருப்பி தேட்டரில் வந்து பெரிய ஹிட்டு. புரியுது. சிரஞ்சீவியுமே இதுக்கு வந்து வாய்ஸ் அவுட் இல்லை. எல்லாருக்குமே இங்கே அந்த வழி இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து சல்மான் கான் பண்ணும்போது படம் வந்தபோது எல்லாரும் பேசினாங்க. அதுவே தவறு தான். இந்த ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ண படம் வந்துச்சு இல்லையா, அது எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. அது நல்ல படம் கெட்ட படம்னு தூக்கி போட்டுருங்க, அது வேற விஷயம். அது வந்து படம் ரிலீஸ் ஆனோம்னா அந்த படத்தோட ஆடியன்ஸ் முடிவு பண்ணுறது. பட் இது ஒரு வியாபாரம் இல்லையா. நான் வியாபாரத்துன்றத விட நான் ஜாஸ்தியாக யோசிக்கிற விஷயம் என்னென்னா, நான் சொல்கிற நம்பிக்கை குறையுது.
பயம் ஏற்படுதுல்ல. இப்ப ஒரு 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 டைரக்டர் இப்ப ஒரு டைரக்டராவே ஏன்னா ஹெச் வினோதோடைய அந்த ஒரு ஸ்டோரி ரைட்ட பார்க்க முடியுது. ஒரு ஒரு சீனுமே பல கனவுகளோட எடுக்கப்பட்ட சீன் தான். தயவு செஞ்சு அத கொஞ்சம் ஷேர் அதுதான் பண்ணுங்க. சொல்றேன். நல்லது, கெட்டது, படம் நல்லா இருக்கும்லாம் தாண்டி, ஒரு படத்துக்கான உழைப்பு ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது குறையுதுன்றது சொல்றது இதான். அப்பா இவங்ககிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பான், 8 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பான், 9 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பான், எடிட்டுக்குன்னு ஒரு பையன் இருப்பான். போயிட்டு வரதுக்குன்னு. அவன நம்பி தாங்க இந்த ஆர்டிஸ்ட்க்கு இங்க இந்த ஆஃபீஸ்ல இருந்து ஆஃபீஸ்க்கு போவோம். இனிமே அது நடக்குமா? நடக்கும். நடக்காமலாம் போகாது. உலகமே இந்த நம்பிக்கையில தான் சுத்திட்டு இருக்குது. ஆனா, அந்த நம்பிக்கை குலைஞ்சுகிட்டே இருக்குல்ல. ஆ அப்போ வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அது. புரியுது. மத்தபடி இவங்க சொல்ற மாரி சென்சார் போர்ட்ல இருந்தோ, யூஎஃப்ஓல இருந்தெல்லாம் வரது சென்சார் போர்டுக்கு குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபார் சென்சார்ன்னு போட்டு அனுப்புவாங்க. ஓகே. சென்சார் போர்டுக்கு குடுக்கும்போது, உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்டி பிரிண்ட் குடுக்க மாட்டாங்க. சென்சார்ன்னே போட்டு குடுப்பாங்க. ப்ரொஜெக்ஷனுக்கு பண்றது வந்து டிசிபி பிரிண்டா வரும். ஆ. டிசிபிலேருந்து வரக்கூடிய ஹெச்டி அவுட் கிடையாது இது. ம். அவுட் குடுத்து அனுப்புறது. அப்போ எடிட்டுக்கு குடுக்குற இது. இப்ப எடிட்டுக்குமே நீங்க சொல்றபடி பார்த்தா, எடிட்டுக்குமே மிக்ஸ் அண்ட் மார்க்ஸ் எல்லாமே சேர்த்த மாரி குடுக்கக்கூடிய அவுட் தான். ஃபைனலா எல்லாத்துக்குமே வாங்கி ஃபைனலா ஒரு அவுட் எடுப்பாங்க. ஆமா. அந்த அவுட்லேருந்து ஹெச்டி அவுட் எடுக்கலாம். டிசிபி அவுட் எடுக்கலாம். டிசிபி இல்லாம கால். வந்து டிஐக்கு அனுப்புறதுக்கான இந்த ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல் அனுப்பலாம். எந்தெந்த ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட் அனுப்ப முடியும். இதுல ஒரு ஹெச்டி பிரிண்ட் இருக்கு. ஓகே. இது எடிட்டுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வந்தது தான். அதாவது எல்லாத்தையும் மிக்ஸ் மாஸ்டரிங்லாம் பண்ணி ஆமா. ஃபைனலா ஒரு கரெக்ஷன் பார்க்கறதுக்காக வந்த ஒரு ஹெச்டி ஆமா. அவுட். அந்த அவுட் தான் இப்ப எல்லாருக்கும் வெளில வந்திருக்கு. புரியுது. ஆனா எண்ட் ஆஃப் த டே ஒரே ஒரு விஷயம் தான் சார். என்ன அப்டின்னா, ஒரு பயம் இங்க இருக்கக்கூடிய ப்ரொடியூசருக்கு, இயக்குனர்களுக்கு இருக்க தான் செய்யுது. இல்ல. இது பெரிய படங்கள் இந்த இந்த படங்கள் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தான். இல்லன்னே சொல்ல நானு. பட் எனக்கு எனக்கு நான் ஃபீல் பண்ண திரும்ப அந்த அந்த ஆதாரம் நம்பிக்கை இருக்குதுல்ல, அது போயிடுச்சு. அது குலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அது குலையறது வந்து குலையக்கூடாது. எத்தனையோ இன்னைக்கு இன்னைக்கு இந்த கேமரா எடுத்துட்டு போறீங்க. இந்த கேமரால கன்டென்ட் இருக்குது. நீங்க இந்த கம்பெனில இந்த வாரம் இருப்பாங்க, அடுத்த வாரம் இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஆர்டிஸ்ட்க்கோ, இந்த பென் இது ஸ்டிக்கோ அது அங்க கரெக்ட்டா போய் சேர்ந்துரும்ன்ற நம்பிக்கையில தானே எல்லாரும் குடுத்து அனுப்புறாங்க. ஆமா. அந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னா, கண்டிப்பா. ஆக்சுவலா நம்பிக்கை துரோகம் தான். முழுக்க முழுக்க அவங்க யார் விஜய்க்கும், பண்ணாலும் ஆமா. கேவிஎனுக்கும், ஜனநாயகன் படத்துக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கண்டிப்பா துரோகம். நம்பிக்கை தருவாங்க. புரியுது சார். ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்த எனக்கு குடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். தேங்க் யூ சோ மச். தொடர்ந்து